நாடு முழுவதும் லேப்ஸ் ரக சமையல் எரிவாயுவுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. புதிய அரசாங்கம் பொருட்படுத்துவதற்கு பிற்பாடு சமையல் எரிவாயுவுக்கான தட்டுப்பாடு என்பது ஒரு நிறுவூத்த நெருப்பாக வெளித்தெரியாமல் மக்கள் மத்தியிலே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதை எவருமே மறுத்துவிட முடியாது. மக்களுடைய அன்றாட தேவையிலே இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்ட சமையல் எரிவாயு இலங்கையை பொறுத்தவரையில் லேப்ஸ் மற்றும் லிட்ரோ என 2 வகை சமையல் எரிவாயு பயன்பாட்டில் இருக்கின்றது. லிட்ரோ எரிவாயு கூட கணிசமாக இப்போது பல இடங்களிலே தேவைக்கேற்றவாறு கிடைக்காத ஒரு நிலைமை இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த லேப்ஸ் ரக எரிவாயு கடந்த பல மாதங்களாகவே ஒரு தட்டுப்பாடான நிலைமை இருக்கின்றது. ஏற்கனவே கொள்முதல் செய்து விநியோக நிலையங்களில் இருந்த சமையல் எரிவாயுகள் விநியோகிக்கப்பட்டு முற்றாக தீர்ந்ததற்கு பிற்பாடு தான் அதனுடைய தீவிரத்தன்மை உணரப்பட்டது. மக்கள் உண்மையிலே ஒவ்வொரு வீடுகளிலும் ஒன்றில் லேப்ஸ் அல்லது லிட்ரோ ஒரு எதை பயன்படுத்துகின்றார்களோ அதனுடைய வெற்று சமையல் உருளையை கொடுத்து தான், சமையல் எரிவாயு உருளையை கொடுத்து தான் அந்த நிறுவனத்தினுடைய மற்றதை பிரதியீடாக பெற்றுக்கொள்ள முடியும். லேப்ஸ் எரிவாயு பாவிப்பவர்கள் லிட்ரோ எரிவாயுவை வாங்க முடியாது, லிட்ரோ எரிவாயுவை பாவிப்பவர்கள் லேப்ஸ் எரிவாயுவை வாங்க முடியாது. அப்படியான இந்த ஒரு நடைமுறையும் இல்லை. ஏன்னா விநியோகஸ்தர்கள் ரெண்டையுமே பயன்படுத்துபவர்கள் கிடையாது. ஒரு லேப்ஸ் எரிவாயு நிறுவனத்தினுடைய முகவர் என்று சொன்னால் அதை மட்டும்தான் வைத்திருப்பார். ஆகவே இதன் காரணமாக இந்த லேப்ஸ் எரிவாயுவை பயன்படுத்துகின்ற மக்கள் கடந்த மாதங்களாகவே மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளுக்கு அவர்கள் முகம் கொடுத்து வந்தார்கள். கடந்த பொருளாதார நெருக்கடியிலே ராஜபக்சேக்களுடைய அரசாங்கம் மக்களால் விரட்டி அடிக்கப்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்ததில் ஒன்றாக இந்த சமையல் எரிவாயு பற்றாக்குறை தட்டுப்பாடு, இந்த வரிசை யுகம்தான் இதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது. அந்த வரிசை யுகம் மீளவும் அனுர அரசாங்கத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு தலையீடியாக மாறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இதற்கு அவர்கள் சொல்லப்படுகிற காரணம் இறக்குமதி தொடர்பான பிரச்சனையை கூறுகின்றார்கள். இந்த புதிய அரசாங்கம் அமைந்ததற்கு பிற்பாடு ஏற்கனவே நாங்கள் கூறியது போன்று வர்த்தக சமூகத்தினரிடையே பாரிய ஒரு ஐயம் கலந்த நிலைப்பாடு இருக்கின்றது. இவர்களுடைய வரி தொடர்பான கொள்கை நிலைப்பாடு அவ்வாறு இருக்கப் போகின்றது. அவ்வாறு வரி தொடர்பாக இவர்கள் ஒரு கொள்கையை இவர்கள் பின்னர் அறிமுகப்படுத்துகின்ற போது ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்தே அந்த வரி நடைமுறைக்கு வரும் என்று அறிவித்து விட்டார்களாக இருந்தால் எப்படி அதுக்கு முகம் கொடுப்பது என்கின்ற ஒரு பாரிய தயக்கத்தோடு இருக்கின்ற கடந்த தீபாவளி தினத்தில் கூட இவ்வாறான ஒரு தயக்கம் வியாபாரிகள் மத்தியில் இருந்தது. பெரும்பாலான வெடிபொருட்கள், அதாவது பட்டாசுகள் இறக்குமதி செய்வதற்கு அவர்கள் தயங்கி இருந்தார்கள். ஏனால் பட்டாசு முற்றுமுழுதாகவே ஒரு இறக்குமதி செய்யப்படுகின்றது. அதை இறக்குமதி செய்கின்ற போது அவர்கள் வழக்கமான நிலைமையில் விற்பனை செய்கின்ற போது புதிய அரசாங்கம் வரி கொள்கையின் ஊடாக அது எவ்வாறு தாங்கள் பாதிக்கப்பட போகின்றோம் என்பதை அவர்களால் மதிப்பீடு செய்ய முடியாத ஒரு நிலைமையிலே எதற்கு தேவையில்லாத வேலை என்று சொல்லி அவர்கள் அந்த பட்டாசு இறக்குமதியை கைவிட்டு விற்பனையை ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் சிறிய ரக கம்பை மத்தாப்பு போன்ற சிறிய பட்டாசுகளை அவர்கள் விற்பனை செய்கின்ற நிலைமை இருந்தது. அதே நிலைமைகளால் ஒவ்வொரு பொருட்களிலும் வியாபார வர்த்தகர்களுடைய பாரிய ஒரு கேள்வியும் அச்சமும் இருக்கின்றது. இந்த அனுர அரசாங்கம் எப்படி இந்த விடயங்களை கையாளப் போகின்றது என்று அந்த ஒரு தயக்கத்தில் தான் இப்போது இந்த சமையல் எரிவாயு, இந்த லேப்ஸ் எரிவாயு கூட இந்த வரி தொடர்பான பிரச்சனைகள் காரணமாகத்தான் இந்த இறக்குமதியிலே தயக்கம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இப்போ இதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக இப்போ நாட்டிலேயே லட்சக்கணக்கானவர்கள் லேப்ஸ் எரிவாயு பயனாளர்கள் முற்றுமுழுதாகவே அது தீர்ந்து போன நிலைமையிலே அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கே கிடைக்கும் என்று யானை பசிக்கு சூளப்பொறி என்பதை போன்று இப்போது விநியோகிக்கப்படுகின்ற இதற்கு முன்னரும் ஒரு மாதத்துக்கு முன்னர் இவ்வாறு விநியோகிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான 200கணக்கான வாடிக்கையாளர்களை கொண்ட விநியோக நிலையங்களுக்கு 5-10 என வழங்கிவிட்டு சென்றால் எப்படி அவர்களால் அதை பிரதியீடு செய்ய முடியும்? இதன் காரணமாக மக்கள் அலைமோதி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இன்றைய தினம் பருத்தித்துறை நகரத்துக்கு லேப்ஸ் எரிவாயுனுடைய விநியோக வாகனத்தை கண்டவுடன் மக்கள், இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையினால், ஆனால் மக்கள் அந்த வாகனத்தை கண்டவுடன் உடனடியாகவே எல்லோருக்கும் தகவல் காட்டு தீயாக பரவியது. சமையல் லேப்ஸ் எரிவாயு கடைகளுக்கு விநியோகிக்கப்படுகின்றது என்று. அது எவ்வாறு விநியோகிக்கப்படுகின்றது, எத்தனை விநியோகிக்கப்படுகின்றது என்று தெரியாது. ஆனால் மக்கள் உடனடியாக வீடுகளுக்கு சென்று வெற்று சிலிண்டர்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த வாகனத்துக்கு பின்னால் எங்கெங்கே எல்லாம் இந்த லேப்ஸ் எரிவாயு விநியோக நிலையங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அவர்கள் முற்றுகையிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு இடத்திலிருந்து வாகனம் மற்ற நிலையத்துக்கு செல்கின்ற போது அந்த வாகனத்துக்கு பின்னாலேயே கலைத்து கொண்டு செல்கின்ற ஒரு நிலைமை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது.
ஏன்னா மக்களுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்றாக இது மாறிவிட்டது. ஆகவே இந்த அரசாங்கம் இது ஒரு ஒழுங்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டு, ஏன்னால் ஏற்கனவே ஒரு சுழற்சி முறையிலே விநியோகம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது இவ்வாறான ஒரு அனர்த்தம் ஏற்படாது. முற்றுமுழுதாகவே லேப் எரிவாயு என்பது தட்டுப்பாடான நிலையில் இருக்கின்ற போது அதை முழுவதுமாக பிரதியீடு செய்யக்கூடிய வகையில் இதை விநியோகிப்பதுதான் பொருத்தமான விடயம். இன்று உணவகங்களுக்கு விநியோகிக்கப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு, அதாவது மக்கள் அடிப்படையில் சமையல் தேவைக்கு பயன்படுத்துவதற்கான விநியோகம் என்பது மட்டுப்படுத்தப்பட்டு, இவ்வாறு வருகின்ற போது பெரிய பெரிய உணவகங்கள் ஹோட்டல்களுக்கு அதிகமான சிலிண்டர்களை விநியோகித்து செல்கின்றார்கள். ஆனால் மக்களுக்கு விநியோகிக்கின்ற விநியோகஸ்தர்களுக்கு குறைவாக விநியோகித்து செல்கின்றார்கள் என்ற அடிப்படையில் மக்களுடைய குற்றச்சாட்டு இருக்கின்றது. வர்த்தக நிலையங்களை பொறுத்தவரையிலும் அவர்களும் முன்பதிவு செய்து சில இடங்களிலே முன்பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு வழங்கி மிகுதியானவர்கள் ஏமாற்றத்தோடு செல்லக்கூடிய ஒரு நிலைமையை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது.